வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்ட்டான, கொஞ்சம் ஸ்பைசியான ஒரு மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். கொத்தமல்லி கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகா, காஷ்மீரி மிளகா கலருக்காக ஒரு 4 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 பல்லு பூண்டு, ஒரு 4-5 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா சின்ன வெங்காயம் ப்ரௌன் ஆகிறதுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/4 கப்பு போல் தேங்காய் திருவினதை எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, கிராம்பு 4, ஏலக்காய், கல்பாசி, தாளித்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, மஷ்ரூம் இந்த மாதிரி ஒரு மஷ்ரூமை ஒரு 4 பீஸாக நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. மூடி போட்டுட்டு அதிலே இந்த மஷ்ரூமில் வர தண்ணியிலே அது நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா மஷ்ரூம் வந்து அதோட சைஸ்லேருந்து பாதி சைஸாக ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிடுங்க. மசாலா திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக, சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு மட்டன் குழம்பு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். இதோட ஒரு 1/2 லெமனை நான் அப்படியே புழிஞ்சு எடுத்திருக்கேன். லெமன் புழிஞ்சதுக்கப்புறமா கொதிக்க விட வேண்டாம், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே ஸ்பைசியான ஒரு மஷ்ரூம் கிரேவி தயாராகிடுச்சுங்க. இதோட ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். யூஸ்வலாக பண்ணுற மஷ்ரூம் குருமா, மஷ்ரூம் பிரியாணிக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.